Hi hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தஹி தடுக்கா. அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட சேனல் நேம் சோனியாவின் சமையலறை அப்படின்றதுக்கு மாத்திருக்கேன். நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க फ्रेंड्स. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தஹி தடுக்கா. அது எப்படி செய்யறோம்ன்றத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. நீங்க 5 மினிட்ஸ்ல இந்த ரெசிபியை முடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். இன்றைக்கி நான் வந்து அரிசி ரொட்டி கூட இந்த சைட் டிஷ்ஷை செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ஒரு 150 ml அளவு தயிர் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு சின்ன 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். 2 கிள்ளி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தனியா பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம இந்த தயிரை நல்லா விஸ்க் வச்சு நல்ல ஒரு பேஸ்ட்டாக இந்த தயிரை வந்து அடித்து விட்டுறணும். பாருங்கள், நல்லா க்ரீமியாக ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த விஸ்கை வச்சு நல்லா அடிச்சிக்கோங்க. நீங்கள் 5 மினிட்ஸில் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தாதான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மசாலாலாம் சேர்த்துக்கோங்க, அந்த பவுடர்ஸ்லாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் வந்து நம்ம இதுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லோவில் வச்சிடுங்க. வச்சுட்டு இப்போ இந்த தயிரை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் 5 மினிட்ஸில் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்தால் தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டுருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பரான தஹி தடுக்கா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு வரேன். புது வீடியோ தான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.